மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா. ஷவ்வால் பிறை 22 குத்துபில் ஃபர்து ஜாமி சாஹிப் சிர் இல்லாமி வா வாலிதில் ஹகீகி ஷேகுனா கீழக்கரை வாழும் மகான் ஹல்வத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த பூ உலகை விட்டும் மறைந்த நாள் இந்த ஷவ்வால் பிறை 22. அவர்கள் பிறந்த நாள் ரஜபு பிறை 1. ரஜபு பிறை 1 தான் ஹல்வத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தை அவதரிக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை பிறப்பு முதல் மறைவு வரை அற்புதங்கள் நிறைந்த வாழ்க்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதமாகவே அவர்களை இந்த பூமியில் அவதரிக்க வச்சா, அற்புதமாகவே இந்த உலகத்தை விட்டு மறைந்து போனார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,23,999 நபிமார்களுக்கு பின்னால் ரசூல் வந்தார். ஆனா எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபியாக வந்தாலும் முதல் நபி தொடங்கி ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் இருந்த நபி வரை எங்களுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் வருகிறார்கள், எங்களுக்கு பின்னால் அஹ்மது ரசூலுல்லாஹ் வருகிறார்கள், எங்களுக்கு பின்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ் வருகிறார்கள் என்று ஒவ்வொரு நபிமாரும் தாங்கள் வாழ்ந்த காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்த முன் அறிவிப்பை செய்து கொண்டே இருந்தார்கள். அத்தனை நபிமார்களும் அவர்களுக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு சுகங்கள் கொடுக்கப்பட்டது, அவர்கள் காலத்தில் அவர்கள் நபியாக இருந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு இந்த உலகத்திலே நபியாக அவதரித்தார்களோ, தோன்றினார்களோ, வெளிப்பட்டார்களோ, அத்தனை நபிமாருடைய பணியும் முத்திரை அது முடிவாக்கப்பட்டு ரசூலுல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மார்க்கம் மட்டுமே இறுதியானதாக கியாமத்து நாள் வரை மக்கள் பின்பற்றக்கூடியதாக அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். அவர்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட அத்தனை வேதங்களும் முடிவு பெற்றுவிட்டது. முடிவு பெறாத வேதம் குர்ஆன் மட்டுமே, முடிவு பெறாத நபி ரசூலுல்லாஹ் மட்டுமே, முடிவு பெறாத மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்று அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்டதுதான் தீனுல் இஸ்லாம். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த குடும்பமும் உரிமை கொண்டாட முடியாது, எந்த நாடும் உரிமை கொண்டாட முடியாது, எந்த ஊரும் உரிமை கொண்டாட முடியாது. ஏனென்றால் அவர்கள் அத்தனை மக்களுக்கு பொதுவானவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய வேதம் அத்தனை உலகத்தினுடைய எல்லா பாகங்களிலும் வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அந்த வேதமாக இருக்கிறது. அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மக்களுக்குமான மார்க்கமாக அல்லாஹ் ஏற்படுத்தினான். அதுபோல இந்த உலகத்திலே கீழக்கரை ஹல்வத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திலே அவதரிப்பதற்கு முன்பாக 11 தலைமுறை வலிமார்கள், இவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த 11 தலைமுறை அவுலியாக்கள் தவத்தில் இருந்தார்கள். உலகத்திலே கீழக்கரை ஹல்வத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தில் அவதரிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே தவத்தில் இருந்து அந்த தவத்தின் பலனாக கிடைக்க பெற்றவர்கள் தான் கீழக்கரை ஹல்வத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்படி என்ன சிறப்பு அவர்களுக்கு இருக்கிறது? இப்படி எல்லாம் சிறப்பு சொல்கிறோமே கீழக்கரை ஹல்வத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பற்றி. இப்படி 11 தலைமுறை அவுலியாக்கள் இவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறார்களே, தவம் இயற்றினார்களே. எதற்காக தவம் இயற்றினார்கள்? அப்படி என்ன சிறப்பை கீழக்கரை ஹல்வத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெற்றிருந்தார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்தார் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், இந்த உலகத்திலே எத்தனையோ நபர்கள் எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது ஏதாவது ஒரு வகையில் ரசூலுல்லாஹ் உதவி செய்தவர்கள் இருப்பாங்க இல்லையா? அவர்களை குறித்து அல்லாஹ்விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டாங்க, யா அல்லாஹ், இந்த உலகத்திலே எத்தனையோ நபர்கள் எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் நான் பிரதி உபகாரம் செய்து விட்டேன். அவங்க எனக்கு உதவி செய்ததற்கு மறு உதவி நான் அவர்களுக்கு பொருளாகவோ மற்ற ஏனைய உதவியாகவோ அவர்கள் செய்த உதவிக்கு பகரமாக அதை நான் கொடுத்துட்டேன். ஆனா என் தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எனக்கு செய்த உதவி இல்லையா, அந்த உதவிக்கு என்னால் கைமாறு செய்ய முடியாது. யா அல்லாஹ், அதற்கு நீயே போதுமானவன் என்று கையை உயர்த்தினார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா அந்த பிரார்த்தனையை கபூல் செய்து கொண்டான். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ஹபீபுக்கும் ரகசிய பொருளானவர்கள் ரசூலுல்லாஹி மஹியத்தி ஆண்டகர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய அநேகமான மக்கள் உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய மகாவை நிறைய பேர் விளங்காது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய யதார்த்த தத்துவம், அவருடைய சிறப்பு உண்மையா நிறைய மக்கள் விளங்குவாங்க கிடையாது. எல்லாரும் நினைச்சுக்காங்க அல்லாஹ்வுடைய ஒரு தூதர், அவருக்கு முன்னால் பல தூதர்கள் வந்தாங்க, அது போல ஒரு இறை தூதர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. அவருடைய சிறப்பு மக்காம் இருக்கிறதே ஆக உயர்ந்த மக்காம். அதை மக்கள் எங்க விளங்குவாங்க? நாளை பாட்சர் தான் விளங்குவாங்க. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காம் விளங்கும். அப்படி கண் முன்னால் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பே தெரியாத இந்த மக்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ஹபீபுக்கும் ரகசிய பொருளான கௌசுல் மஹியத்தின் ஆண்டவனுடைய சிறப்பை எப்படி அறிவாங்க? அந்த கௌசுல் மஹியத்தின் ஆண்டவர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழ்ந்து அவர்கள் மறைவுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி இனி ஒரு பிறவியாக அவர்கள் இந்த உலகத்திலே ஏற்படுத்தப்பட்டவர்கள் தான் கீழக்கரை ஹல்வத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி பிரார்த்தித்தார்கள், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் எனக்கு உதவி செய்தவர்களுக்கெல்லாம் நான் பிரதி உபகாரம் செய்துட்டேன். என்னுடைய தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எனக்கு செய்த உதவிக்கு என்னால் பிரதி உபகாரம் செய்ய முடியாது, அதுக்கு நீயே போதுமான சொன்னாங்க இல்லையா? அப்படிப்பட்ட சிறப்பை அபூபக்கர் சித்தீக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய குல வழியிலே வந்தவர்கள் தான் கீழக்கரை ஹல்வத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா என்ற கௌசுல் மஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம். ஏன் அல்லாஹ் அப்படி என்னதான் சிறப்பு? அவர்கள் கௌசுல் மஹியத்தீன் நாயகம் ரலியல்லாஹு தஆலா பகதாதிலே ஜீலானிலே பிறந்தார்கள், பகதாதிலே வாழ்ந்தார்கள். அவர்கள் தரீகத்துல் காதிரியாவை தோற்றுவித்தார்கள். வந்த தரீகாக்களுக்கெல்லாம் தலைமை பீடமாக எத்தனையோ தரீகாக்கள் இருக்குது. ரிஃபாயியா, நக்ஷபந்தியா, ஷாதிலியா, இப்படி எல்லாம் நிறைய தரீகாக்கள் இருக்குது. அதுல குறிப்பா 14 தரீகாக்கள் சொல்லுவாங்க. அதுல பிரதானமான தரீகா தரீகத்துல் காதிரியா. தரீகாக்களுடைய தலைமை, அத்தனை அவுலியாக்களுக்கும் தலைமையிடம் யாரு? கௌசுல் மஹியத்தீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். நபிமார்கள் வரையறைக்குட்பட்டவர்கள், எண்ணிக்கைக்குட்பட்டவர்கள். ஆனால் அவுலியாக்கள் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டவர்கள், எண்ணில் அடங்காத அவுலியாக்கள். அந்த அவுலியாக்கள் கூட்டத்திற்கு தலைமையானவர்கள் கௌசுல் மஹியத்தீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்திலே தோற்றுவித்ததுதான் தரீகத்துல் காதிரியா. அந்த தரீகத்துல் காதிரியாவுடைய தலைமையாக இருக்கக்கூடியவர்கள் மஹியத்தீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக, மக்களை அல்லாஹ்வின் பால் கொண்டு சேர்ப்பதற்காக அவர்கள் இந்த தரீகத்துல் காதிரியாவை தோற்றுவித்து மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்தார்கள். அதுவே இன்றளவு சில்சிலாவாக இருந்து கொண்டு வருகிறது. ஆனால் கியாமத்தோட நாளையில் என்ன ஆகும்னா, காமிலான ஷேகுமார்கள் தரீகாவில் இருக்க மாட்டார்கள். ஆபிதான ஷேக் இருப்பார், ஆமிலான ஷேக் இருப்பார், சாலிஹான ஷேக் இருப்பார், சய்யிதான ஷேக் இருப்பார், இவர்களெல்லாம் இருப்பார்கள். ஆனால் காமிலான ஷேக் இருக்க மாட்டார். அப்ப காமிலான ஷேக் வேணுங்க தரீகாவுக்கு. தரீகாவிற்கு பிரதானம் யாரு? காமிலான ஷேக் தான் தரீகாவுக்கு பிரதானம். வெறும் பேரளவில் டாக்டர் பட்டம் வச்சிருந்தா பிரயோஜனப்படுமா? மருத்துவத்தை முறையாக பயின்று அதிலே பயிற்சி பெற்றவர் தானே மருத்துவம் செய்ய முடியும். கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கி வச்சிருக்கிறவர் கொண்டு போய் மருத்துவம் செய்ய முடியுமா? அது போல இன்றைக்கு தரீகாவில் இருக்கிறது, தரீகாவிலே ஷேகுமார்கள் இருக்கிறார்கள், மாற்றுக்கிறது அல்ல. அவர்களுக்கு சொல்லப்பட்ட இபாதத்துகளை அவர்கள் செய்கிறார்கள், அதை மற்றவர்கள் செய்ய சொல்கிறார்கள், அது வேறு. ஆனால் காமிலான ஷேக் என்பவர் கண்டம் கடந்து தன்னுடைய மொழியில் இருந்தாலும் அவருடைய நிலையை இங்கிருந்து அறிந்து கொண்டு அவருடைய சங்கடத்தை இங்கிருந்தே போக்கக்கூடியவர் தான் காமிலான ஷேக். அப்படிப்பட்ட ஷேகுமார்கள் கியாமத்தோட நாளையிலே இருக்க மாட்டார்கள். அப்படின்னா அவர்கள் ரட்சிப்பதற்கு என்னதான் வழி? அப்படின்னா திரும்பவும் காமிலுக்கு எல்லாம் முக்கம்மிலான கௌசுல் மஹியத்தீன் ஆண்டவர் தான் ரட்சிக்கும். ஏன்? அந்த கப்பலினுடைய கப்பலை இயக்கக்கூடியவர்களே கௌசுல் மஹியத்தீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். அவர்கள் சொல்லுவார்கள், நான் முன்னே இருந்தேன், நான் முன்னே இருந்தேன், நான் முன்னே இருந்தேன். எப்போ முன்னே தெரியுமா? குத்துபமார்கள் எல்லாம் தன்னுடைய தந்தையுடைய முதுகு தண்டிலே நுத்ஃபாவாக இருக்கிறதுக்கு முன்னாலே நான் இருந்தேன். குத்துபமார்கள் எல்லாம் தன்னுடைய தந்தையினுடைய முதுகு தண்டிலே நுத்ஃபாவாக இருக்கிறதுக்கு முன்னாலேயே நான் இருந்தேன். என்னுடைய வீட்டில விளையாடக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் தான் இந்த குத்துபமார்களும் ஹவுசுமார்களும். யார் சொல்றா? மஹியத்தீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்.
அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்கள் ஹவுசுல் மஹியுத்தீன் ஆண்டவர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்கள் தோற்றுவித்த தரீகா, அவர்கள் காலத்துக்கு முன்னும் அவர்கள் காலத்துக்கு பின்னும் பெரும் பெரும் ஷேகுமார்கள் எல்லாம், காமிலான ஷேகுமார்கள் எல்லாம் இருந்து தரீகத்தை வழிநடத்தினார்கள். ஆனால் இன்று தரீகாவிலே ஒரு வெற்றிடம், அது காமிலான ஷேகுமார்கள் இல்லாத காலம். அப்படி காமிலான ஷேக் இல்லாத காலத்திலே காமில் முகம்மிலாக வர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி வந்தவர்கள் தான் ஹவுசுல் மஹியுத்தீன் ஆண்டவர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கீழக்கரை கல்வத்து நாயகமாக இந்த உலகத்திலே அவதரிக்கிறார்கள். பொதுவாக எல்லாரும் கல்வத்தில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் அடையிறதுக்கு தான் சில்லா போறாங்க. ஆனா கீழக்கரை கல்வத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கல்வத்து தெரியுமா? அப்படி நேர் மாற்றமான நான் மஹியுத்தீன் ஆண்டகையா ஆகணும், நான் மஹியுத்தீன் ஆண்டகை ரலியல்லாஹு தஆலா அவர்களாக நான் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான், நியத்துல தான் அவங்க கல்வத்தில் இருக்கிறாங்க. 12 வருடம் கழிந்த போது தன்னுடைய தந்தை மாப்பிள்ளை ஆலிம் சாஹிப் இருந்தார். நாம் ஓதி வரமே ஜலாலியா ராஜினுடைய ஸ்தாபகர் மாப்பிள்ளை ஆலிம் சாஹிப் இருந்தார். கிழக்கரை கல்வத்தினுடைய வாப்பா. அவங்க சொல்றாங்க, ஏன் என் மகனால் கல்வத்தை முடிக்காம நீட்டிக்கிட்டே போறான், கல்வத்தை முடிக்காம சில்லாம ஏன் முடிக்காம தவத்தை நிறைவு செய்யாம ஏன் போய்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனா சொல்றாங்க, பாப்பா என்னோட நியத்து இன்னும் நிறைவேற, என்னோட நோக்கம் இன்னும் பரிபூர்ணம் ஆகலை, அதனால என்னோட நோக்கம் பரிபூர்ணம் ஆகும் வரை நான் இதை நிறுத்த மாட்டேன், என்னோட கல்வத்தை நான் நிறைவு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியத்தோடு இருக்கிறாங்க. அதனாலதான் கீழக்கரைக்கு 7 பேர், அதுல ஒரு பேரு நினைத்ததை முடித்தான் பட்டணம். அவர்கள் எதை எண்ணினார்களோ அதிலே அவர்கள் ஜெயம் பெற்றார்கள். அப்படி அவர்கள் 12 வருடம் கழிந்த போது மஹியுத்தீன் ஆண்டகை ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முன்னால் வந்தார். இவ்வளவு சையத் அப்துல் காதிர், அவரும் சையத் அப்துல் காதிர். சையத் அப்துல் காதிரே உங்களுக்கு என்ன வேணும்? சையத் அப்துல் காதிராக நான் ஆகிறேன். மஹியுத்தீன் ஆண்டு கேட்கிறாங்க, அவங்க சையத் அப்துல் காதிர் தானே, கேட்கிறவங்க சையத் அப்துல் காதிர் தான். பிரார்த்திப்பவரும் பிரார்த்திக்கப்படுபவரும் ஒண்ணுன்னா அப்ப எங்க வரும்? நம்ம ஆங்கிலத்தில் படிக்கிறோமே அது அதான் இருக்குது. பிரார்த்தனை மல்லாட்ட கேட்கிறோம், கேட்கிறவனும் கொடுக்கிறவனும் ஒரே ஆள் தாங்க. ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்விடத்துல மஹியுத்தீன் சொல்றாங்க, சையத் அப்துல் காதிராக நான் ஆகணும் அப்படின்னு. அது முடியாது. அவங்க மஹியுத்தீன் சொல்றாங்க, அது முடியாது. நீங்க வேணா இந்த கலீஃபாவை, அது முடியாது. கண்ணாடி நீங்க பேசுன நீங்க என்ன சொல்றீங்க கண்ணாடி சொல்லும், கண்ணாடி வேற சொல்லும், கண்ணாடி வேற சொன்னா என்ன ஆகும்? கண்ணாடி வேற சொல்லிட்டு என்ன ஆகும்? இவங்க ஓடி போயிடுவான். மஹியுத்தீன் சொல்றாங்க இவங்க கலீஃபாவா இருக்கு அப்படின்னு, அவங்க சொல்றாங்க முடியாது. முதல்ல அவங்க சொன்னாங்க நீங்க தான் நான் ஆகணும், அவங்க சொன்னாங்க முடியாது அப்படின்னு. அப்ப இவங்க சொன்னாங்க நீங்க கலீஃபா இருக்கு, இவங்க முடியாது. போக உங்களுக்கு வேணாம் போயிட்டான். மஹியுத்தீன் போயாச்சு, இவர் சரியா வரமாட்டேன் போயிட்டான், முடியல. 12 வருடம் கண்டா உடல, 12 வருடம் 24 வருடம் ஆச்சு, முடியல. 33வது வருஷம் மஹியுத்தீன் வந்தார். 33வது வருஷம் மஹியுத்தீன் வந்தார். திரும்ப சையத் அப்துல் காதிரே என்ன வேணும்? சையத் அப்துல் காதிராக ஆகிறேன். சையத் அப்துல் காதிரே என்ன வேணும்? சையத் அப்துல் காதிராக ஆகிறேன். சையத் அப்துல் காதிராக ஆகியாச்சு. சையத் அப்துல் காதிராக நீங்க தான் நான். யார் சொல்றா? மஹியுத்தீன் ரலியல்லாஹு தஆலா அவுலியாக்களோட வரலாறு எடுத்து பாருங்க. இப்படி ஒரு முராத், இப்படி ஒரு நியத் எங்க இருக்கா? ஒரே ஒரு முராத் இருந்துச்சு. ஹஜ்ரத் பூ அலி ஷா கலந்தர் பாதுஷா ரலியல்லாஹு தஆலா பானிபட் அடங்கியிருக்காங்க. வடநாட்டுல பானிபட் ஒரு ஊர்ல அடங்கியிருக்காங்க. அவங்களுக்கு பேர் பூ அலி ஷா. அலி நாயகத்துடைய வாசனை பெற்றவர், அலி ரலியல்லாஹுடைய வாசனை பெற்றவர்கள். ஒவ்வொரு அவுலியாக்களும் வாசனை இருக்கு.
எப்படி அத்தர்ல ஒவ்வொரு ஸ்மெல் இருக்குது, அத்தர்ல வாசனை திரவியத்தில் எத்தனையோ வகையான பிராக்ரன்ஸ் இருக்கு இல்லையா, வாசனை இதனுடைய ஒவ்வொரு பெயருக்கு. அது போல ஒவ்வொரு அவுலியாக்களுக்கும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு தனியோட வாசம் இருக்கு. அவருக்கு என்ன ஆஜத்துனா கடல்ல போய் நின்றுட்டாங்க. யா அல்லாஹ் எனக்கு அலி ரலியல்லாஹு பலம் வேணும். யாரோட பலம்? அலி ரலியல்லாஹு பலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தவத்தை நிற்கிறான். அல்லாஹ் சொன்னா, அப்பா அதெல்லாம் கொடுக்க முடியாது, அது அவருக்கு சொந்தமானது. அலி ரலியல்லாஹுக்கு சொந்தமானது, அதை போய் எப்படி கொடுக்க முடியும்? அது கொடுக்க முடியாது, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி தவறு இருந்தான். கடைசியில் அல்லாஹ் சொன்னா, உங்களுக்கு அவரோட பலம் கொடுக்க முடியாது, அவரோட வாசனை அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது தான் அலி ரலியல்லாஹுக்கு மேல ஒரு வாசம் வீசுமே, அந்த வாசத்தை அல்லாஹ்வுக்கு கொடையா கொடுத்தான். ஏன்னா ஆனா இங்க கிழக்கிற 60,000 ரலியல்லாஹு தஆலா அவங்களோட விஷயத்துல அவங்க என்ன பலம்லாம் இல்ல, நான் அவர்களாக ஆகணும். யாராகணும்? ஆகணும் அப்படின்னு சொல்லி 33 வருஷம் தன்னுடைய வீட்டிலேயே கல்வத்தில் இருந்தாங்க. வீட்டுக்குள்ளே தனியார மனைவி பிள்ளைகள் எல்லாம் வெளியே இருப்பாங்க. அவசர தேவைக்கு மட்டும் வெளியே போவாங்க, குளிக்க பாத்ரூம்ல வெளியே போவாங்க, ஆடை பார்த்துட்டு வந்து இந்த அறையில் தான் இருப்பாங்க. எத்தனை வருஷம்? 33 வருஷம் தவிர்த்து இருந்தாங்க. அப்படி இருந்து தான் எதை நாடினார்களோ அதில் வென்றும் காட்டினாங்க. கடைசியில முதல்ல வந்து மஹியுத்தீன் நாட முடியாதுன்னு சொன்னாங்க. கடைசியில வந்து அதை நாம் கபூல் செய்தோம், நீங்க தான் நான். ஏன் அந்த நீங்க தான் நான் அப்படின்னா, அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கையை உயர்த்தினாங்களே, யா அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எனக்கு செய்த உதவிக்கு நீயே போதுமா சொன்னாங்களா, அந்த நீயே போதுமான அந்த அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கு இந்த சிறப்பை சேர்க்கணும். அதற்காக வேண்டிய கௌசுல் மஹியுத்தீன் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கீழக்கர கல்வத்து நாயகமாக வெளியாகி அவர் வெளியாக்கப்பட்டது இந்த தரீகத்துல் இலாஹியா தோற்றுவிக்கப்படணும். அதற்கு முன்னறிவிப்பா தான் அவருடைய முப்பாட்டனார் சதகத்துல்லாஹி ஆஹிரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய யாக்கூத் பைத்தடி பாக்குறாங்க. வகுல் தமல்லா லஹு ஷைഖுன் ஃபஇன்னி லஹு ஷைഖுன் வ முர்ஷிதுஹு ஹத்தா கஅன்னி லஹு ஜலீஸுஹு கல்பதன் வ மின் லதுன்னி லஹு வஸுலு ஃபகுல் ஹகதா லி முஹியுத்தீன். ஷேக் இல்லாதவருக்கு நானே ஷேகாக இருக்கிறேன். யார் சொல்றா? மஹியுத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஷேக் இல்லாதவருக்கு நானே ஷேகாக இருக்கிறேன். ஒருவர் தரீகாவை நாடி ஒரு ஷேகத்துல போனா அந்த ஷேக முதல்ல இதை தான் சொல்லி தம்பிட்டு சொல்லணும். நீங்கள் கௌசுல் மஹியுத்தீன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஷேகாக பற்றி பிடிச்சு ஓதிவாங்க, நேமமாக ஓதிவாங்க. உங்களுக்கு ஒரு மனிதனுடைய உருவத்துல ஒரு ஷேக தேவைப்பட்டா அவங்க உங்களுக்கு காட்டி தருவாங்க. எப்படி காட்டி தருவாங்க? கனவின் மூலியமாக காட்டி தருவாங்க. இவர் தான் ஷேக், அங்க போ, அந்த தரீகால இரு, அவர்கிட்ட பாடம் படி சொல்லி தருவாங்க. இல்ல அப்படின்னா ஒன்ன அவங்களோட வச்சுக்குவாங்க, ஒன்ன எஜமா ஒன்ன வச்சு உனக்கான வழி எல்லாம் சொல்லி தருவாங்க. இன்னைக்கு மஹியுத்தீன் ஹயாத்தா தான் இருக்காங்க, மௌத்தா விட்டாங்க. மௌத்தா போயிட்டு சொல்றவங்க வஹாபி, மார்க்கத்துக்கு மாற்றமானவன். ஆனா இன்னைக்கு இந்த தரீகாங்கிற பேர்ல இருக்கக்கூடிய நிறைய வஹாபிகளுக்கு தான் செய்யறாங்க. அவங்க எப்படி நேரடியா உதவி செய்வாங்க? நேரடியா உதவி செய்யக்கூடிய அவுலியாக்களுக்கு நேரடியா வழிநடத்த தெரியாதா? இந்த பாடத்தை எல்லாம் கீழே கல்வத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பயிற்றுவித்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு நிறைய தரீகாவை சேர்ந்தவங்க எல்லாம் கீழே கல்வத்தை பத்தி பேசுறாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க கேட்ட இப்ப பேச மாட்டாங்க. நிறைய தரீகாவை சேர்ந்தவங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய தரீகாவை சேர்ந்தவங்க எல்லாம் கீழே கல்வத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கிற விஷயத்த சொன்னா இவங்க கம்பெனி நடக்காது, இவங்க நடத்துற வியாபாரம் மூடு விழாதான். அதனால ஐயோ அது வேண்டாம் விட்டு போயிடுவாங்க. அது என்ன சில்சிலா கிடையாதான், நேரடியா போவோம். அது எப்படி நேரடியா போவோம்? இது கேள்வியா விளக்காக கேட்பாங்க.
இந்த செய்தி அவர் கேள்விப்படுறாரு. கீழக்கிற ஹல்வத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாங்க. அவரால் தாங்க முடியாத வேதனை, உயிருக்கு தான் நேசிச்சு அவராச்சே, இந்த மஹப்பத் எப்படி இருக்கும் தாங்க முடியல. அவரால் அழுது பரண்டு அதுலேருந்து உறங்கிட்டார். அவரால் ஒரு மயக்க மாதிரியான ஒரு வேலை. நிஜமா மறைஞ்சிட்டாங்களே நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கை சேதப்பட்டு அந்த அழுது அந்த இதுலேயே ஒரு உறக்கமான ஒரு மயக்க நிலை. ஒரு கனவு பார்த்தா கீழக்கிற ஹல்வத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா முன்னால நிற்கிறார். ஓ என்னோட நேசனே, நீ என்ன மௌத்தா போயிட்டு நினைச்சியா? மௌத்தா போனவன் ஷேഖா இருப்பதற்கு லாயக்கு இல்லை. என்ன மௌத்தா போனவன நினைக்கிறான். டக்குன்னு கண்டுபிடிச்சான். காட்சியை பார்த்த உடனே திடுக்கு கண்டுபிடிச்சான். பார்த்த உடனே கனவு தானே நினைக்கிறாரு. கனவு தானே, கதவு தந்துக்கிறாட்டு அவரு கனவு தானே அப்படின்னு நினைக்கிற நேரத்துல கதவை திறந்து கண்ணு முன்னால நிக்கிறாங்க. அப்ப சொன்னாங்க, கனவுல என்ன சார் அதே சொல்றாங்க, என்ன மௌத்தா போயில நினைச்சியா? மௌத்தா போனவன் ஷேഖா இருப்பதற்கு லாயக்கு. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கொண்டு இந்த அற்புதத்தை காட்டினான்னா, கியாமத் வரைக்கும் அவர்கள் தான் இந்த தரீகத்துல்லாஹி ஷேഖ். கியாம நாள் வரைக்கும் இதை பின்பற்றக்கூடியவர்கள் தரீகத்துல் இலாஹியாவை தங்களுடைய வாழ்வியல் நெறியாக யார் ஏற்படுத்திக் கொள்கிறாரோ, தங்களுடைய ஷேഖாக கீழக்கிற ஹல்வத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யார் தன்னுடைய சொந்த குருவாக, மானசீக குருவாக, தன்னுடைய ரட்சகராக ஏற்படுத்திக் கொள்வாரோ அவரை கைதாங்கி கரை சேர்க்கக்கூடிய காமில் முக்கம்மிலாக கீழக்கிற ஹல்வத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா இன்றும் இருக்கிறார்கள். கியாமத்திலும் இருப்பார்கள். அல் மஹ்ஷர்ல அதை கொண்டு சேர்ப்பார்கள். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த ஏற்பாட்டின்படிதான் தக்கலை ஞானமாமேதை ஷேഖனா பீரப்பா ரலியல்லாஹு தஆலா அவரிடத்துல மாதி ரசூல் ஷேக் சதகத்துல்லாஹில் காதி ரலியல்லாஹு தஆலா போய் கேட்டாங்க, அப்பா அற்புதமான ஞானங்கள் எல்லாம் நீங்க தமிழ்ல பாடி தந்தீங்களே, இது யாருக்கு விளக்கும்? இதன்படி யார் அமல் செய்வார்? சதகத்துல்லாஹ் அப்பா பீரப்பாட்ட கேட்டாங்க. இதை விளங்கி இதன்படி அமல் செய்யக்கூடியவர் உங்களுடைய வம்சத்தில் பேரப்பிள்ளையா வரார். அவர்தான் மேலத்தில் அவதரிக்க போகிறார். கீழக்கரை ஹல்வத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களாக அப்பா சதகத்துல்லாஹ் அப்பாவுக்கு முன்னறிவிப்பு செய்ததோடு மட்டுமல்லாமல் ஞான புகழ்ச்சியிலே அவருடைய முன்னறிவிப்பை சைக்கிளியாக பாடி வந்தார்கள். மேலத்தேரு பின்னோலா மண்டபத்தில் வீட்டிருக்கும் மேலோனே மண்ணுள்ளார் என்றோ வடிவானவனே. வீரப்பா அவங்க எந்த இடத்துல பிறப்பாங்க, அவனோட சிறப்பு வரைக்கும் சொன்னது மட்டுமல்லாமல் பாடியும் தன்னுடைய ஞான புகழ்ச்சிகள். ஒரு ஆள் கேட்டாரு, என்னங்க தரீகத்துல் இலாஹியாவுக்கும் ஞான புகழ்ச்சிக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? அமாவாசைக்கு அப்துல் காதருக்கு தான் சம்பந்தம், தெரியுமா தெரியாதா? அமாவாசை வந்தாதான் பெற தெரியும், பெற தெரிஞ்சாதான் அப்துல் காதர் வைப்பார். ஞான புகழ்ச்சியில தான் பீரப்பா கீழக்கிற ஹல்வத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா பிறக்க போறாரு சொல்லி முன்னறிவித்தது எதுல? ஞான புகழ்ச்சியில. ஞான புகழ்ச்சியில தரீகத்துல் இலாஹியா இல்லாம எங்க இருக்கு? அதனாலதான் 115 வருடம் கடந்து இப்படி ஒரு ஆள் இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த தரீகத்துல் இலாஹியை கொண்டு சேர்ப்பார் என்று ஆண்டோட ஏற்பாடு. அதனால்தான் தரீகத்துல் இலாஹியா ஃபீ சுலூகி பீர் முஹம்மதியா, பீரப்பாவுடைய வழியில தரீகத்துல் இலாஹியா அவங்கதான் ஹல்வத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை காட்டி தந்தார்கள். ஹல்வத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தரீகத்துல் இலாஹியாவை தோற்றுவித்தார்கள். நல்லா வழங்குங்க. தக்கலை ஞானமாமேதை ஷேഖனா பீர் முஹம்மது சாஹிப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கீழக்கரை ஹல்வத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை காட்டி தந்தார்கள். கீழக்கரை ஹல்வத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கௌசுல் ஆலம் முஹியத்தீன் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களாக இருந்து தரீகத்துல் இலாஹியாவை தோற்றுவித்தார்கள். மக்கள் ரட்சிக்கப்படும். அப்போ நமக்கு தரீகத்துல் இலாஹியா வாழ்வியல் நெறியாக நம்முடைய குருவாக கீழக்கரை ஹல்வத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
இருக்கிறார்கள். நமக்கு பாடமாக ஞானம் புரிச்சிருக்கிறது. நம்முடைய திக்ராக 10 விருதுகள் இருக்கிறது. இது தனித்துவம். இதை உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதுதான் நம்முடைய கடமை. எப்படி ரசூலுல்லாஹ்வை எந்த குடும்பத்தார் உரிமை கொண்டாட முடியாதோ அப்படி கீழக்கரை செல்வத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எந்த குடும்பத்தார் உரிமை கொண்டாட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த ஊரார் உரிமை கொண்டாட முடியாதோ அது போல கீழக்கரை செல்வத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எந்த ஊரார் சொந்தம் கொண்டாட முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்தை யாரும் எந்த ஒரு தனிநபரும் எனக்கானது எந்த ஒரு குடும்பமும் எங்களுக்கானது சொல்ல முடியாதோ அது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை மக்களுக்காகவான் தான் அந்த மார்க்கம். அதுபோல தரீகத்துல் இலாஹ் என்பது எந்த ஊருக்கோ எந்த நாட்டுக்கோ சேர்ந்தது அல்ல, உலகம் முழுமைக்கானது. அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்த உலகத்தில் உள்ள மக்களால் போற்றப்பட்டவர்களால் போற்றப்பட்டதுதான் தரீகத்துல் இலாஹ். அப்படிப்பட்ட சிறப்பும் உயர்வும் கண்ணியம் செலுத்ததுதான் தரீகத்துல் இலாஹியா என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் தரீகத்துல் இலாஹியா விமர்சித்தால் அது கீழக்கரை கல்வத்து நாயகம் அல்ல, அங்கே கௌசுல் ஆலம் முஹியத்தீன் நாயகம் இருக்கிறார் என்பதை அஞ்சிக் கொள்ளுங்கள். அங்கே இருக்கக்கூடியவர்கள் யார்? முஹியத்தீன் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதனால் உங்களுடைய நாவை பேணிக் கொள்ளுங்கள். யாரை விமர்சனம் செய்வதற்கு உங்களுடைய நாவை முன்னேறுகிறீர்கள். 33 வருடம் கல்வத்தில் இருந்து நினைத்ததை முடித்தான் பட்டணம் என்ற பெயருக்கு அவர்கள் அடையாளமாக திகழ்ந்து அவர்கள் முஹியத்தீன் ஆண்டவர்களாக இருந்துதான் இந்த தரீகத்துல் இலாஹியை தோற்றுவித்தார்கள். இந்த தரீகத்துல் இலாஹியுடைய ஆரம்ப குருவும் அவர்கள்தான், இறுதியான குருவும் அவர்கள்தான். அந்த குரு என்கிற பாட்டையில வேறு எந்த குருவும் வரமாட்டார்கள். இன்றும் நேற்றும் என்றும் அவர்களே குருவாக இருந்து வழி நடத்துவார் என்பதுதான் இப்படி ஒரு வாழ்க்கையினுடைய வரலாற்று விஷயத்தையும் அவர்கள் நடத்தி காட்டினார்கள். காஞ்சிபுரத்திலே உள்ள முஹப்பீனை கொண்டு அவர்கள் மௌத்தா போனவன் ஷேகா இருப்பதற்கு லாய்க்கு இல்லாதவன், என்னை மௌத்தா போனவனாக நீ கருதாதே, என்னை நேசிக்கக்கூடியவர்கள் என் வழியில் நடக்கக்கூடியவர்களை ரட்சிக்கக்கூடியவராக நான் என்றும் இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு அப்படிப்பட்ட வல்லமை தந்திருக்கிறான் என்று அவர்கள் தரீகத்துல் இலாஹியாவை தோற்றுவித்தார்கள். அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இந்த தரீகாக்குள்ளே பொதிந்திருக்கிறது. ஆனால் இந்த துனியாவுடைய மோகத்திலே போனவர்கள் அதையெல்லாம் சிதறடித்து விட்டு இந்த தரீகாவுடைய சிறப்பை தெரியாமல் இருக்கிறார். எப்படிப்பட்ட ஞாபகங்களும் பாக்கியங்களும் நிறைந்து பொதிந்து இதுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. அந்த பொக்கிஷங்களை அடையாமல் இதற்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ சங்கையான பெரியோர்கள் எல்லாம் அதை அடைந்து பாக்கியம் பெற்ற சீதேவியாக வாழ்ந்து கண்டார். ஆனால் நாம் அந்த வழியில் செல்லாமல் கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று அடைகிறோம். தரீகத்துல் இலாஹியாவுடைய தைக்காக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வழிமுறை சொல்லி தந்தார்கள். தைக்கா தவச்சாலை தகுமான பள்ளிதனை மெய் கோப்பு காப்புடனே மேதினில் அமைத்தார். தைக்காவின் மஜ்லிஸ்கள் தக்வாவிலே சிறப்பு. எப்படி இருக்கணும்? உடைய இபாதத்துகள் தக்வா இறையச்சத்தினால் இருக்கணும். இது நாம் அதற்குள்ளாக நுழையும் போது நம்மை நாம் கேள்வி கேட்டுக்கணும். தக்வாவோட இருக்கிறோமா? இறையச்சத்தோடு போறோமா? ஆண்டவர்கள் ஹாதிராக இருக்கிறார்களே, பயம் உள்ளுணர்வு வருதா? அப்பதான் நீ சரியான. இப்படியும் போலாம் வைக்கலாம். அது நீ தரீகாவில் இருப்பதற்கு லாய்க்கே இல்லாதா. அவங்க சொல்லிட்டாங்க என்ன மௌத்தா போறோம்னா நீ நினைக்காத. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க ஹாதிரா இருக்கிறாங்க. நீங்க அவங்க பேரை கொண்டு ஃபாத்தியா சொல்லியாச்சுன்னா அவங்க ஹாதிராயிறாங்க, சமூகம் வந்து விடுகிறார்கள். அப்ப அவர்களுக்கு முன்னால் எப்படி இருக்கணும்? பெரியவங்களுக்கு முன்னால முஹியத்தீன் நாயகம் ரலியல்லாஹு தஆலா முன்னால எப்படி இருக்கணும்? அதபு. அந்த அதவாக இருந்த நாதாக்கள் எல்லாம் இருந்த தரீகா பெரும் ஞானவான்கள், பெரும் ஞானவான்கள் அவுலியாக்கள் எல்லாம் கை கட்டி அதபா இருந்தாங்க. ஹஜ்ரத் காமில் முகம்மில் ஷேக் முஹம்மது யூசுப் சாஹி சவாவி கிழக்கு ஹல்வத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மறைவுக்கு பின்னால் இந்த தரீகத்துல் இலாஹியாவை வழிநடத்தணும் சொல்லி ஆண்டவருடைய ஒரு சைக்கிளின்படி அவர்கள் தரீகாவுடைய கலீஃபாவாக ஏற்று நடந்தார்கள். இருந்தாலும் தங்களுக்குள்ள இல்மு ஞானம் எல்லாவற்றையும் அவர்கள் அதோடு
அவர் அடிபதி இருந்தார்கள். சொன்னார்கள், நான் ஆண்டவருடைய சீடனாகத்தான் இருக்கிறேன், நான் யாருக்கும் கலிஃபாக இல்லை. கலிஃபாங்கிற பதவி கொடுக்கப்பட்ட போது கூட தன்னுடைய அடக்கத்தின் காரணமாக சொன்னாங்க, நான் ஆண்டவருடைய சீடன் தான், நான் ஒரு ஊழியன் தான் என்றுதான் சொன்னாங்க, தவிர நான் கலிஃபா. அப்படி வாழ்ந்து சிறந்தவர்கள், அவர்களே கண்டு வியப்புக்குரியவர்கள். தைக்கா வாப்பா என்ற ஹதரத் முஹம்மது ஆரிஃப் பில்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அதிலும் பணிவு. அவருடைய சீடர் ஹதரத் ஜமால் சையத் முஹம்மது ஆரிஃப் பில்லாஹ் அதிலும் பணிவு. அவருடைய மகனார் கலிஃபா வாப்பா ஜமால் அஹமது அலி ஆலிம் சாஹிப் ரலியல்லாஹு அவங்க அதிலும் பணிவு. இப்படி இந்த ஒரு பாட்டை இப்படி பணிவா, இந்த பாட்டிலே இல்லாத அவுலியாக்கள் மஞ்சள் கொலையில் அடங்கக்கூடிய ஹதரத் சையத் முஹம்மது ஷிப்லி வலியுல்லாஹ் பணிவு 74 இலங்கையில் அடங்கியிருக்கிற காலை பாபா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கீழக்கர ஹதரத் பணிவு. பெரும் பெரும் ஞானவான்கள் எல்லாம் கீழக்கர ஹல்வத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முன்னாலே பணிந்து நின்று பாடுபடித்தார். தங்களுடைய அறிவு ஞானம் எல்லாம் அவர் வெளிக்காட்டிக் கொள்ளவே இல்லை. ஏனென்றால் இருக்கக்கூடிய யார்? சுல்தானுல் அவுலியா கௌசுல் ஆலம் மஹியுத்தீன் நாகரி ரலியல்லாஹு தஆலா என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். அதுதான் அதனுடைய தனிப்பெரும் சிறப்பு. அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடியவருடைய உள்ளத்திலே அந்த விளக்கம் இருக்குதா என்பது கேள்விக்குறி. அதனால இந்த தரீக்காவில் எந்த மோசடியும் கிடையாது. ஏன்னா தரீக்கத்தில் இலாஹியாவுடைய ஸ்தாபகராக ஷேகுனா கீழக்கரை ஹல்வத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய மூல குருவாக அவர்கள் தான் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்கள் தான் குரு. இதற்கிடையில தரீக்கத்தில் இலாஹியாவில் ஒரு புதிய குரு வந்திருக்கிறார்கள். எந்த புதிய குருவுக்கு வேலை இல்லை. இந்த தரீக்கத்தில் இலாஹியாவுக்கு நல்ல மக்களே, உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களிடத்திலும் நாம் கொண்டு சேர்க்கக்கூடிய பணி இதுதான். தரீக்கத்துல் இலாஹியா என்ற ஞான வழி பாட்டையின் ஷர்குருவாக கீழக்கரை ஹல்வத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள், என்றும் இருப்பார்கள். தரீக்கத்துல் இலாஹியாவை உடைய ஞான வழி பாட்டையாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கீழக்கரை ஹல்வத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை உடைய ஞான குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களை மஹப்பத் வையுங்கள். அவர்கள் தந்த 10 விருதை நேமமாக அதை ஓதி வாருங்கள். அதை நீங்கள் 100 தான் ஓதணுங்கிற இல்லை. உங்களுக்கு 33 ஓத முடியுமா ஓதுங்க. காலத்துடைய சூழல், காலம் இன்னைக்கு சுருங்கி இருக்குது. மேலப்பாளத்தில் இருந்த அவங்க அபுல் ஹலீஃபா யூசுப் நாயக் சொன்னாங்க, அந்த ஒவ்வொரு விருதையும் ஒவ்வொரு திக்கரையும் 100 ஓதும்போது 1000 திக்கர் 1000 ஆகுது. அப்ப 1000 ஒரு நேரத்தில் ஓத முடியாது. அவங்க ஒரு லகுவான வழி சொன்னாங்க. சுபுஹோட நேரத்துல நீங்க 2 திக்கர் 100 ஓதிருங்க. லுஹரோட நேரத்துல 2 திக்கர் 100 ஓதிருங்க. அஸரோட நேரத்துல 2 திக்கர் 100 ஓதிருங்க. மக்ரிபோட நேரத்துல 100 ஓதிருங்க. இஷாவுல 100 ஓதுனா 1000. அந்த ஜமானால என்னமா அப்படி சொல்லி தந்தாங்க. ஆனா இந்த ஜமானால நீங்க 33 வரும். ஹல்வத் நாயகம் எத்தனை வருஷம் சில்லாங்க? 33 வருஷம் தான். அப்போ நீங்க 33 வரும். இப்படி ஓதி 100 ஆகிக்கலாம். ஒரு திக்கரையும் ஒரு முறை நீங்க 33 ஓதுறீங்க. 33 தான் 100 ஆகல இல்ல. 33 ஓதிட்டீங்க. அப்படி ஓதும்போது எவ்வளவு ஆயிடுச்சு? 330 ஆயிடுச்சு. அடுத்த ஒரு வக்தில 33 ஓதுறீங்க. ஓதும்போது என்ன ஆயிடுது? 330 ஆயிடுச்சு. அப்போ 660 ஆயிடுச்சா? மீதி பேலன்ஸ் எவ்வளவு வரும்? 1000க்கு 340 வரும். அந்த 3வது ஓதும்போது 34 வரும். எவ்வளவு ஆயிடுச்சு? 1000 ஆயிடுச்சு. மொத்தத்தில் கணக்கு ஒண்ணுதான். வளர்ந்தா நம்மளுடைய நோக்கம் இந்த பேச்சை விமர்சிக்கக்கூடியது இருப்பான். யாரு இந்த பேச்சை விமர்சிக்கக்கூடியது இருப்பான். அவன் விமர்சனம் பண்ணாதான் நம்ம உயர்வோம். அவன் விமர்சனம் பண்ணட்டும். வளர்ந்ததா? நம்மளோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமான மூலாதாரம் தெரியுமா? நம்மளை கண்டு பொறாமைப்படுறவன் தான், நம்மளை விமர்சிக்கக்கூடியவன் தான். அதனால நம்மை கண்டு பொறாமைப்படக்கூடியவர்களையும் நம்ம விமர்சிக்கக்கூடியவர்களும் நாங்க வாம் வெல்கம் பண்றோம். சலாமத்தை தான் நலாய் வழியில அவங்கள வரவேற்கிற வாங்க. பொறாமைப்படுறீங்களா? பொறாமைப்படுங்க. விமர்சிக்கிறீங்களா? விமர்சிங்க. ஏன்னா கிழக்கிற ஏற்கனவே சொல்லிட்டாங்க,
என்னை பற்றி கோல் சொல்லி திரிபவர்களே, என்னை பற்றி கோல் சொல்லி திரிவார்களே, ஆனால் நாதாக்களே அவருடைய மூக்கை அறுத்து விடுங்கள். இது அவுலியாவோட படை. இதை விமர்சிக்கக்கூடியவன் சின்ன பின்னமாயிருவான். நாதாக்கள் இது சும்மா ஏற்படுத்தல, உலகம் முழுமையும் இதை கொண்டு போய் சேர்ப்போம். தரீகத்துல் இலாஹியா என்ற தனி பெரும் ஞான வழி பாதை ஓசுலர் மஹியுத்தீன் ஆகரே ரலியல்லாஹு தஆலா அவர்களாக அவதரித்த கீழக்கரை செல்வத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா ஒப்பு உயர்வற்ற அற்புதமான ஒரு குத்துபாக இந்த உலகத்திலே வாழ்ந்து சிறந்த அவருடைய ஞான வழி பாட்டை உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்தாக வேண்டிய கட்டாயம் காலத்தில் கட்டாயம். இதுதான் நம்முடைய பணி. வீரப்பா நம்மை இதற்காக வேண்டித்தான் இங்க அமர்ந்திருக்கிறார். அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவுலியாவுடைய ஏற்பாடு. இந்த தரீக்காவுடைய சிறப்புகள் அப்படிப்பட்ட சிறப்பு. ஒவ்வொரு பைத்துகளும் கல்வை உருங்கக்கூடிய பைத்துகள், அல்லாஹ்வுடைய பக்கத்துல கொண்டு போய் நெருங்கி சேர்க்கக்கூடிய பைத்துகள். அப்படிப்பட்ட பாக்கள் எல்லாம் இந்த தரீக்காவில் இருந்து கொண்டிருக்கு. இதை உலகம் முழுவதும் மொழிகளை கடந்து நாம் எல்லா மக்களையும் கீழக்கரை செல்வத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலாவோட நேசர்களாக, தரீகத்துல் இலாஹியாவுடைய முஹிப்பீன்களாக அவர்களை எல்லாம் கொண்டு சேர்ப்பதுதான் நம்முடைய தலையாய பணி. அப்ப கேட்பான், தரீகத்துல் இலாஹியாவை உறுதி செய்து வந்துட்டு ராத்தி போதுறாரு அவங்க. அப்படியா? காதிரியாவில் இருந்து பிறந்ததுதான் இலாஹியா. காதிரியாவில் இருந்து பிறந்தா இலாஹியா. கீழக்கரை தைகா சாஹிப் வலியுல்லாவுடைய பேரப்பிள்ளைதான் செல்வத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காதியா தரீகாவில் சேர்ந்தவர். யாரு? தைகா சாஹிப் வலியுல்லா, மாப்பிள்ளை ஆலிம் சாஹிப் இவங்க எல்லாம் காதியா தரீகாவுடைய பெரும் போர்ப்பட வீரர்கள் எல்லாம். அப்படி அவ்வளவு பெரியர்கள். அப்படி தைகா சாஹிப் வலியுல்லா திக்ர் செய்யும் பொழுது செல்வத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா 2 வயசு தான். அன்தல் ஹாதி அன்தல் ஹக்கு லைஸல் ஹாதினா இவங்க கதையாடா. அன்தல் ஹாதி அன்தல் ஹக்கு லைஸல் ஹாதி இல்லாஹு. உடல் அசை யாருக்கு? சின்ன குழந்தை. என்னோட பாட்டனார் திக்ர் செய்யறாங்க. இவாள் அதுக்கு ஏற்ற மாதிரி சிறு குழந்தை. அந்த அந்த அளவுக்கு ஈர்ப்பு, பிடிப்பு. அந்த தரீகத்துல் இலாஹியா தான் இந்த தரீகத்துல் காதிரியா தான் இன்னைக்கு இலாஹியா இருக்கு. அப்ப அதுக்கு ஓமான சொல்லி தந்தேன். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஜஸதில தான், சந்ததியில தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதரிக்கிறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் எப்ப தெரியுமா நபியா இருந்தேன்? ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் நீருக்கும் மண்ணுக்குமாக குடைக்கப்படுறதுக்கு முன்னாலே நான் நபியா இருந்தேன். காதியாவில் இருந்து தான் இலாஹியா தோன்றியது. ஆனால் காதிரியாவுக்கு முன்னாலே இலாஹியா தான் இருந்துச்சு. விளங்குதா? காதிரியாவில் இருந்து தான் இலாஹியா தோன்றியது, மாற்றது இல்லை. ஆனால் காதிரியாவுக்கு முன்னாலே இலாஹியா தான் இருந்துச்சு. முதல்ல நேரடியாக இருந்தது, அதுக்கு பிறகு சில்சிலா வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில்சிலாவை கொண்டு அல்லாஹ் அடைஞ்சாங்க, நேரடியாக தான் அல்லாஹ் அடைஞ்சாங்க. அதன் பிறகுதான் வழித்தோன்றல் ஏற்பட்டது. அப்போ முதல்ல இருந்தது என்ன? இலாஹியா தான் இருந்தது. அப்போ இன்னொரு ஓமானம் சொன்னேன், எல்லா அவுலியாக்களை நேசிக்கும் போது என்ன செய்வான்? இந்த தர்காவுக்கு போன இந்த ஹாஜத்து நிறைவேறும், இந்த நாட்டை நிறைவேறும், துனியாவோட இது கிடைச்சிடும், அது கிடைச்சிடும், அவுலியாக்களுக்கு போவோம். இப்படிதான் எதையும் போகக்கூடிய. எப்படி தர்காவுக்கு போன சங்கடம், கஷ்டம், காசு வரல, உடம்பு சோகம் இல்லை, என்ன செய்வான்? அவுலியாக்கள் போவான். நிச்சயமா அவுலியாவோட துவா பழக்கத்துல அவரோட நோய் ஷிஃபா ஆயிடுது, அவரோட சங்கடம் நீங்கிறது. இப்படி எல்லா விஷயமும் நடக்க ஒரு சந்தோஷம். அவுலியாக்களோட சமூகத்துக்கு போகும்போது நமக்கு துனியாவோட விஷயம் எல்லாம் கிடைக்குது. ஆனா ஒரு காலகட்டத்துல இவரோட ஹால் என்ன தெரியுமா? துனியாவில் என்ன துனியாவில் தேவை அல்லாஹ் அப்படின்னு அந்த தௌஹீதுக்குள்ள வந்துருவோம். இந்த புகுத்துறது யாருன்னா அந்த அவுலியாக்கள் தான். முதல்ல சின்னதா பிஸ்கட் போடுற மாதிரி ஆளை போட்டு உள்ள கொண்டு வந்து அவருக்கு அசரியத்து தௌஹீத் அல்லாஹ்வோட இறையை சேர்த்த உள்ளத்துல புகுத்தி விட்டாங்க. புகுத்தின உடனே இப்ப இவருக்கு துன்யாவோட செயல்லாம் கிடையாது. இந்த ஹாஜத்து, இந்த நாட்டம் அதெல்லாம் இல்லை. நோட்டம் ஒண்ணுதான், அல்லாஹ் மட்டும்தான். எந்தனை அழித்து நீயா, என்னோட நோட்டம் ஒன்றே, எந்தனை அழித்து நீயா, என்னைக்கு வெறுக்கை செய்வா ஏகனே யா அண்ணானே யா அல்லாஹ். என்னோட நோக்கம் என்ன தெரியுமா?
நாங்கிற அந்த பாதகம் போய் தானுங்கிற அந்த நிலை நான் அடைவேன். என்னுடையது என்று எதுவுமே இல்லை, எல்லாமே உன்னோடையதுதான் என்கிற தத்துவத்துக்குள்ளாக நான் வரணும். இதற்கு அவுலியாக்கள் முதல்ல வலையை விரிச்சு ஆளுகிறான். துன்யா ஆஜிதாப்பா அல்ல படம் நிறைய கொடு பரவாயில்லையே, நான் மட்டும் போனேன், இந்த முறை உடனே ஹாசில் ஆயிடுச்சா. அப்புறம் தான் கடைசியில் கடைசியில் என்ன செய்வாங்க, ஒரு முறாவே கிடையாது, என்ன முறாது அல்லாஹ் அடையிறது மட்டுமே முறாது. இந்த நிலைக்கு அவன் உயர்த்தது யாரு? அதே அவுலியாக்கள் தான். அவன் இந்த உலகத்தோட ஆசா பாசங்கள் எதிர்பார்த்து அந்த அவுலியாக்கள் அவன் விரட்டல. என்ன செய்தாங்க, அவனுக்கான அத்தனை விஷயத்தையும் செய்து அவனை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி இந்த துன்யா போலியானதுங்கிற நிலையை அவன் உள்ளத்துல உணர்த்தி கடைசியில துன்யாவோட சிந்தனையை உள்ளத்துல போகாத எல்லாரும் தொடர்ந்து எடுத்துட்டு என்றைக்கும் அழியாத அல்லாஹ்வுடைய அந்த தௌஹீதுங்கிற தத்துவத்தை உள்ளது புகுத்தான். இதுதான் என்னைக்கு உண்மையானது. அல்லாஹ் வச்சுக்கணும், அல்லாஹ் தான் ஏக இறைவன், அவன் நாடியதை தவிர எதுவுமே நடக்காது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். அதுதான் கல்லுதான் லா ஹவுல வலா குவத இல்லா பிக ரப்பி லா ஹவுல வலா ஃபிஇல பிகா கல்வத்னாலா. அந்த திக்ராகவே வாழ்ந்தவர்கள் தான் கீழக்கிற கல்வத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று ஜமால் சையது முஹம்மது அரபி பில்லா தங்கள் இயக்கிய கல்வத் நாயகம் என்று சொல்லிட்டார். அந்த தத்துவத்துக்குள்ளாக இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஹாஜத்து அது வேணும். ஆனா அவங்க கடைசியில நம்மளை அந்த நிலைக்கு உயர்த்துறாங்க. இறை எச்சத்தினுடைய உச்சத்துல கொண்டு போய் அல்லாஹ்வை மட்டுமே அடைவது, அல்லாஹ் எதை சொல்கிறானோ அல்லாஹ் எதை செய்கிறானோ அதை ஏற்க கபூல் செய்வது, அதற்கு மாறு செய்யாமல் இருப்பது, தத்துவத்துக்குள்ளாக அந்த அடியானுடைய புகுத்துறாங்க. இதுதான் அவுலியாக்கள் செய்யக்கூடிய. அதனால பேரப்பாதப்பட ஞானம் சொல்லுவாங்க, இணையச்சமாம் அவருக்கும் உனையச்சம் போல உதவி செய்வார் நீ உத்தமன் யா அல்லாஹ். அவர்கள் என்ன ஈமான் கொள்கிறார்கள், அவர்கள் என்ன பயப்படுறாங்க யா அல்லாஹ், அதற்கு பகரமாக நீ உன்னை பயந்த அந்த அச்சத்தை அவர்களுக்குள்ளாக கொடுத்து. இதுதான் அவுலியாக்கள் தன்னை நாடி வரக்கூடிய நேசர்களுக்கு செய்யக்கூடிய பேர் உபகாரங்கள் தான். அல்லாஹ்வை இந்த அடியார்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாகவே வாழ வேண்டுகிற நிலைக்கு அவங்க அறியாத பொருளை வேண்டி கொண்டுறாங்க. சொன்னா வருவானா, அவனுக்கு எதுவுமே கொடுக்காம இல்ல இல்ல ஏன்னா துணியான போலியானது அதெல்லாம் தேவையில்லாம உள்ள போறவன் இவன் முராது போய் அந்த முராது கொண்டு போய் அல்லாஹ்வுல ஒப்படைத்து இவன் அல்லாஹ்வுக்கு உரித்தான அடியாராக இந்த சமூகத்தை கொண்டு சேர்த்தவன். இதுதான் அவுலியாக்கள் இந்த சமூகத்திற்கு அன்றும் இன்றும் என்றும் செய்து வரக்கூடிய அல்லாஹ்வுடைய படைப்புகளாகிய அந்த மனித படைப்புகளை சிறந்தவர்களை அவங்களை சிறந்தவர்களாக அல்லாஹ்வின் சமூகத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள் தான் அவுலியாக்கள். அதனால இந்த தரீகத்துல் இலாஹியா அப்படித்தான் நேர்வழியில அவர்கள் சன்மார்க்க நெறியில அவர்கள் சிறந்து இருக்கணும், அவர்கள் இறை அச்சத்தோடு இருக்கணும், ரசூலுல்லாஹ்வோட மஹப்பத் இருக்கணும், அவுலியாவோட நேசத்தில் இருக்கணும். அப்படின்னா அதுல எந்த போலியும் எந்த புரட்டும் எந்த பொய்யும் இல்லாம அது பரிபூர்ணமாக தூய்மையாக இருக்கணும். அப்படின்னா அது இதுதான். அப்ப இதுல எந்த மோசடியும் இல்லையே. இங்க ஒரு குருவை வச்சு அவர் அந்த குருவை சிறப்பிக்கும் இல்லையே. இன்றைக்கும் குருவாக கீழக்கிற கல்வத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். இது ஏற்படுத்தப்பட்டது அங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆவோட பரக்கத்து. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓசுலால மஹியத்தீன் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களாக இவர்கள் அவதரிப்பதற்காக வேண்டித்தான் 11 தலைமுறை அவுலியாக்கள் சூட்சமத்தை விளங்கிக் கொண்டு அவர்களுக்காக தவம் ஏற்றினார்கள். அதோடு மட்டுமல்லாமல் மஹியத்தீன் ஆண்டை ரலியல்லாஹு தஆலா வாழக்கூடிய காலகட்டத்திலேயே கீழக்கரைக்கு வந்தாங்க. வந்து 40 நாள் இன்று எங்கு கல்வத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா 33 வருஷம் தவத்தில் இருந்தாங்களோ அந்த இடத்துல 40 நாள் அவர்கள் தவம் ஏற்றிதான் அங்கிருந்து தஃப்தர் ஜெயிலானிக்கு போனாங்க. ஏன்னா பின்னால் நாம் இங்கே இந்த வடிவமாக வருவோம் சுல்தான் கௌலியா மஹியத்தீன் ஹசன் தெரியுமா? அவர்கள் தெரிந்து கொண்டுதான் வந்து 40 நாள் சில்லாருக்கு போனாங்க. அதோட பறக்கத்து தான் அதே இடத்துல கல்வத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 33 வருஷம் தவம் ஏற்றினார்கள்.
செய்யதத்தில் காதிராக ஆக வேண்டும் என்று செய்யதத்தில் காதிர் அவர்கள் முறையிட்டார்கள். செய்யதத்தில் காதிருடைய முறையிடை செய்யதத்தில் காதிர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் ஜீலானி நகர் நாகை நகர் காதிரு காதீர் கைலானியினுள் மறை பொருளே கல்வத்து நாதா. நாகூர் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அஜ்மீர் ஷெரீஃப்ல பயான் பண்ணாங்க. ஜமா சொன்னாங்க, நான் அடங்கப்படக்கூடிய இடத்தை நீங்கள் பகதாதாகவே காணலாம்னு சொன்னாங்க. ஜீலானி நகர் நாகை நகர் மஹியத்தீன் ஆண்டவருடைய 11வது தலைமுறை பேரப்புள்ளதான் நாகூர் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அஜ்மீர் ஷெரீஃப்ல ஜமா பயான் செஞ்சாங்க. பயான்ல சொல்றாங்க, ஜமா இது போல நிலையில நான் அடங்க போகக்கூடிய இடத்தை நீங்க பகதாதாவை பார்க்கலாம் சொல்றாங்க. அப்ப நாகூர் பகதாத் ஷெரீஃபா தான் இருக்குது. இப்ப கீழே கல்தான் சொல்றாங்க, நீங்கள் நாகூர் ஷெரீஃப்ல வைக்கக்கூடிய முராதுகளை நானே ஹாசிலாக்கிறேன். ஜீலானி நகர் நாகை நகர் காதிரு காதீர் கைலானியினுள் மறை பொருளே கல்வத்து நாதா. கைலான் என்பது அந்த ஜீலானுடைய ஒரிஜினல் வார்த்தை கைலானி தான். அந்த கைலான்ங்கிறது தான் மறுபடி கீலானா மாறிச்சு. கீலான் தான் ஜீலானா மாறிச்சு. ஜீலானி இங்க ஜெயிலானியா மாறிச்சு. நம்ம ஊர்ல ஜெயிலானி தான் சொல்றோம், ஜீலானி சொல்ல மாட்டாங்க. ஆனா இன்னைக்கும் பகதாதுல முகப்பு போர்டு என்ன போடுமா, ஷேக் அப்துல் காதிர் கைலானி தான் போடுறோம். கைலானிங்கிறதா எஜமானுடைய அந்த ஊருடைய உண்மையான பெயர் தான் கைலானி. அது காலப்போக்கில் இப்ப நம்ம தண்டையார்பேட்டை தொண்டியார்பேட்டைங்கிறது அது முதல் எழுத்து பேரு தொண்டியார்பேட்டை. அது இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன் என்ன இருக்குன்னா தொண்டையார்பேட்டை, அப்புறம் இங்க தண்டையார்பேட்டை. அது போல கைலான் என்பதுதான் உண்மையான அதோட பேரு, ஊருக்கு பேரு. அது மருவி கீலான மாறிச்சு, கீலான் ஜீலான மாறிச்சு, ஜீலான் ஜீலான் ஜெயிலான மாறிச்சு. இப்படி பேர் மாதிரி வந்தது இல்லையா? அப்படி மஹியத்தீன் ஆண்டவர்களாக நாகூர் பாதுஷா நாயகமாக கீழக்கிற கல்வத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா. அதனால இந்த வழித்தொடர் வேறு எங்கும் சிதறண்டு போகல. நீங்கள் இந்த தரீக்காவில் பயணித்தால் இந்த தரீக்காக்குள் அத்தனை தரீக்காக்கள் இருக்கிறது. அத்தனை ஷேகுமாரோட துவா பரக்கத்தும் இந்த தரீக்கால் இருக்கிறது. ஏன்னா இந்த கியாமத்து நாளையில் எந்த போலியும் இல்லாமல் மக்களை நேர்வழிப்படுத்த அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான தரீக்கா. அதை நாம் நம்முடைய வாழ்வில் நெறியாக ஞான வழி பாதையாக ஏற்றுக்கொள்வோம். இந்த நாளில் நாம் உறுதியேற்போம். என்னுடைய ஞான வழி பாதையாக தரீக்கத்துல் இலாஹியாவை நான் ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய சத்குருவாக கீழக்கரை கல்வத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நான் ஏற்றுக்கொண்டேன். அவர்களை மஹப்பத்து கொள்வேன். அவர்கள் எங்களுக்கு தந்த அந்த 10 விருதை நாங்கள் வளமையாக நியமமாக எங்களால் இயன்ற வரை நாம் அதை ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடையும் அண்ணன் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடையும் கௌசுல் மஹியத்தீன் ஆண்டவர் ரலியல்லாஹு தஆலா அன்னருடையும் ஷேகுனா பீர் முஹம்மது சாஹிபுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடையும் மகான் ஷேகுனா கீழக்கரை கல்வத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்னருடையும் அத்தனை அல்லாஹ்வுடைய சொந்த அடியார்கள் நல்லடியார்கள் அனைவருடையும் அன்பையும் மன்னிப்பையும் உதவியும் ஆதரவையும் இன்றைக்கு தந்து அவருடைய இகபர காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் வெற்றியாக அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.